கடலூர் மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் கடும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளின் தற்போதைய நிலை என்ன? மாவட்டம் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஏற்படுத்தது. குறிப்பாக மின்சாரம் கூட இல்லாத அளவுக்கு கடலூர் மாவட்டம் முழுவதும் மழை வெள்ளம் புகுந்துள்ளது. கிட்டத்தட்ட 50 கிராமங்கள் தற்போது தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் 16 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் குடிநீர் இல்லாமலும் உணவில்லாமலும் நேற்று இரவு முதல் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு உணவு செல்வதற்கோ குடிநீர் செல்வதற்கோ பாதைகள் கூட இல்லாத அளவுக்கு கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று 24 மணி நேரத்தில் மட்டும் கடலூர் மாவட்டம் முழுவதும் 4110 மில்லிமீட்டர் மழை பெய்தது. அதாவது குறிப்பாக சராசரியாக 195 மில்லிமீட்டர் மாவட்டம் முழுவதும் பெய்துள்ளது. வீராணத்திலிருந்து இணைப்புல காத்திருங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து மிஸ்டர் சம்பத் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். சம்பத், வணக்கம். இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் நம்மள அடைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல மாவட்ட நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு சொல்லுங்க. மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஆடி செக்ரட்டரி ககன்தீப் சிங் பேடி இங்க வந்திருக்காரு. ஹலோ, பேசுங்க சம்பத், நீங்க சொல்றது கேக்குது. பேடி வந்திருக்காரு. நாங்க இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் லோ லைன் ஏரியா தாழ்வான பகுதிகளா பார்த்துட்டு இருக்கோம். எந்தெந்த இடம் பாதிப்பு ஜாஸ்தி இருக்கோ அதெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன பாதிப்பு நடந்திருக்கோ அந்தந்த பாதிப்புண்டான குறிப்பான எல்லாம் எடுத்துட்டு மாண்புமிகு முதல்வர் உத்தரவின் பேரில் உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கு ஏற்பாடு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹலோ, என்னென்ன வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது திரு சம்பத்? வீடு இருந்தவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்துட்டோம். வீடு இருந்தவங்களுக்கு சிஎம் உத்தரவு வந்தோடனே அந்த உயிரிழப்பு எல்லா நிவாரணமும், பயிர் இழப்பு, கால்நடை இழப்பு, உயிரிழப்பு அனைத்துக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திரு சம்பத், அந்த இடங்கள்ல குடிநீர் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு ஏதாவது நிவாரண பணிகள்? ஜெனரேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஜெனரேட்டர் ரெடி பண்ணி குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டர் மோட்டர் பம்ப் இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து செல்லவோ அவர்களுக்கு உணவு தங்கும் இடம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள், பள்ளி வசதி, ஸ்கூல் வசதி, திருமண மண்டபத்துல ஏற்பாடு பண்ணி அங்க சமையல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வர வச்சு அங்க ஹெல்த் செக்அப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த தகவல்களுக்கு நன்றி திரு சம்பத். ஓகே. ஸ்ரீதர், தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. அங்க மழையின் தீவிரம் குறைந்து இருக்கிறதா? நிவாரண பணிகள் மேற்கொள்வதற்கான இயற்கை தடைகள் எதுவும் நீங்கி இருக்கிறதா, அல்லது தொடர்ந்து மழை வருவதால பணிகள் மேற்கொள்ள முடியாத சூழல் நிலவுகிறதா? திவ்யா, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல கடலூர் மாவட்டத்தில் நேற்று ஒரு நாள் மட்டும் 4110 மில்லிமீட்டர் மழை பெய்தது. சராசரியாக 95 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி தற்போது வழிந்து ஓடுகிறது. குறிப்பாக வீராணம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 18,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வெள்ளியங்கால் ஓடை வழியாக மட்டும் 8,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அந்த ஓடையில் சுற்றியுள்ள 24 கிராமங்கள் தற்போது நீர் புகுந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நந்திமங்கலம், திருநாயூர் உள்ளிட்ட பகுதியில் கிராமங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. அவர்கள் அங்கு பாதிக்கப்பட்டதாக அவர்கள் உணவு இல்லாத தவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பெருமாள் ஏரியில் வினாடிக்கு 7,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சுற்றுவட்டாரத்தில் இருந்த அனைத்து நீர்நிலைகளும் தற்போது நீர் வீணாகி வருகிறது. குறிப்பாக கடலில் கலந்து வந்து சொல்லலாம். இது பார்த்தீர்கள் என்றால் கெடிலம் ஆறு, இந்த கெடிலம் ஆற்றின் வழியாக தற்போது லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் வினாடிக்கு வீணாகி வருகிறது. புதிய தலைமுறை மூலம் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணி அந்த ஒரு ஆண்டுக்கு இடங்களில் தற்போது தேக்கி வைக்க முடியாத நிலை தற்போது தள்ளப்பட்டுள்ளது. இதை நீங்க நேரடியாக பார்க்கலாம். இந்த தண்ணியை நாம சேமித்து வைத்தால் மற்ற மாநிலங்களில் கையேந்த வேண்டிய நிலை நமக்கு இருக்காது. காரணம், கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து தடுப்பணைகள் கட்ட வேண்டும், ஏரி குளங்களை தூர்வார வேண்டும், வீராண ஏரியை கொள்ளளவை அதிகப்படுத்த வேண்டும் என கேட்டிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. குறிப்பாக வீராணம் ஏரி 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் வீராணம் ஏரி தூர்வாரப்படவில்லை. அதனால் அங்கு கொள்ளளவு குறைந்து தண்ணீர் வெளியேற்றும் நிலை உள்ளது. நீர்த்துளி உயிர்த்துளி என்பார்கள். ஆனால் அந்த நீர்த்துளி தற்போது கடலில் கலந்துள்ளது.
கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 16 பேர் உயிரிழந்தார்கள். உயிர் என்பது ரொம்ப முக்கியம், அதே போல் தண்ணீரும் முக்கியம். ஆனால் தண்ணீர் தேவை தற்போது வீணாகி வருகிறது. திவ்யா, ஸ்ரீதர், பருவமழை தீவிரமடையும் போது அணைகளின் கொள்ளளவு நிரம்பும் என்பது தெரிந்த ஒரு உண்மைதான். இதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்ய தவறிவிட்டது என்று சொல்லலாமா?